இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஹிந்தி கோர்ட் ரூம் ட்ராமா ஒன்று வந்திருக்கு. இந்த கதையுடைய நாட் நல்லாவே இருந்தது. ஸோ படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை ஏதோ துரந்தர் படத்துக்கு பிறகு அக்ஷய் கண்ணாவோட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த இக்கா. இந்த படத்துலையும் ஒரு வில்லன் தான், பின்ன ஹீரோவாக வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சன்னி தியோல், இவரோட ஒய்ஃபு தியா மிர்சா, இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர். சன்னி தியோல் ஒரு மிகப்பெரிய வக்கீல், நியாயத்துக்கு மட்டும் போராடக்கூடிய ஒரு ஆள். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் தான் நம்ம அக்ஷய் கண்ணா. இவர் நைட் பார்ட்டியில் ஒரு ஃபிகரை ஒர்க் அவுட் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. கார் நடு ரோட்டில் நிற்குது. அந்த பொண்ணு கீழே விழுறா. உயிரோட இருக்காளா இறந்துட்டாளான்னு யோசிக்க தேவையே இல்லை. அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ அக்ஷய் கண்ணா மேலே போலீஸ் கேஸ் பதியுது. இவர் ஜெயிலுக்கு போகிறாரு. இவரை வாதாடி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா சன்னி தியோல் மட்டும்னால தான் முடியும். ஆனால் அவரோ ஏதோ ஒரு மிராக்கள் நடந்தால் தான் உங்கள் பையனை காப்பாற்ற முடியும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவரோ ஒரு அரசியல்வாதி கையை படைஞ்சுக்கிட்டு நிற்கிறாப்புல, தயவு செய்து காப்பாற்றி விடுங்க, எலெக்ஷன் வர வரப்போகுது அப்படின்னு கெஞ்சிராப்புல. இவரும் முடியாதுன்ட்டு போறா. அப்படி கட் பண்ணால் கேன்சரில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பஞ்சாயத்து அதிகரிக்குது. 2 வாரத்தில் பொண்ணு செத்து போயிடும். உயிரோட காப்பாற்றணும் அப்படின்னா பேரண்ட்டோடைய ஸ்டெம் செல் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, சன்னி தியோல் அண்ட் தியா மிர்சாவோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தாய் தந்தை தானா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிற டாக்டர். ஏன்னா ஒன்று ஸ்டெம் செல்லு அப்பாவோடதோ இல்லை அம்மாவோடதோ ஒன்று செட் ஆகும். ஆனால் உங்கள் 2 பேருக்குமே இந்த பொண்ணுக்கு செட் ஆகலை. நீங்கள் முடிவு பண்ணுங்கள், ஒரிஜினல் பேரண்ட்டோடைய ஸ்டெம் செல் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டைரக்டர் கொடுத்த நாட்டே இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பொண்ணுக்கு ஒரிஜினல் அப்பா அக்ஷய் கண்ணா. அக்ஷய் கண்ணாக்கும் தியா மிர்சாக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. அந்த பஞ்சாயத்தை விளக்க போகிறப்ப தான் நம்ம தலைவர் உள்ள புந்து தாலி கட்டியிருக்காப்புல. ஸோ இப்போ அக்ஷய் கண்ணா கையில் தான் கேமே இருக்குது. இங்கே பாருப்பா, 2 வாரத்தில் உன் பொண்ணு செத்துருவா. என்ன நீ காப்பாற்றினா உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது. அதனால் நான் குற்றம் செஞ்சவனாக இருந்தாலும் என்ன உயிரோட ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்தேன்னா நான் உன் பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் சன்னி தியோல் நியாயம் நேர்மையெல்லாம் பார்க்காம தன்னுடைய பொண்ணு உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷய் கண்ணாக்கு சப்போர்ட்டாக கோர்ட்டுக்குள்ளார வராரு. அரசு வக்கீலான திலோத்தமா ஷோம் ஏகப்பட்ட பாயிண்ட்டுகளை எடுத்து வைக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காலி பண்ணுறாப்புல. சன்னி தியோல் ஓப்பனிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல, எந்த ஒரு வக்கீலாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு ஒரு துருப்பு சீட்டை எடுத்து போடணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த துருப்பு சீட்டை எப்படி எடுத்து போட்டார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கிற ஒரே ஒரு நாட்டு, இவர் அப்பா கிடையாது, அவர் தான் அப்பா. ஸோ எப்படி நியாய நேர்மைன்னு இருக்கக்கூடிய ஆள் அதுக்கு எதிராக போராடுறாரு, இல்லை கிளைமேக்ஸில் வேறு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருப்பா அப்படியா அப்படிங்கிற வரைக்கும் படத்தை அழகாக நகர்த்திட்டு போயிருந்திருக்காரு சித்தார்த் பி மல்ஹோத்ரா. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கோர்ட் ரூம் ட்ராமா பிடிக்கும் அப்படிங்கிற ஆட்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல நாட்டு இருந்தது. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் பெருசாக வச்சுக்காம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா ஒரு நல்ல டைம் பாஸுக்கான மூவி தான் இது. ஸோ இதை போல மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.